ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 டேஸ் ரொட்டீனை தான் இந்த vlogல நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். 9 மணி ஃபங்க்ஷனுக்கு மதுரையில் 8:15க்கு திருநெல்வேலியில் நின்று ஜூஸ் கொடுத்துட்ருக்கேன் பாருங்க. எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ கூலாக நாங்கள் கிளம்பி போகிறோன்றத இதிலேருந்தே உங்களுக்கு தெரியும். எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்கள் சித்தி பொண்ணோட பையனோட பேர் விடுற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது 9 to 10 வந்து நல்ல நேரம் பேர் விடுறதுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. காலையில் வந்து ஆர்த்திக்கு சென்னா பிரியாணி, அவளுக்கு மறுநாள் வந்து மேக்ஸ் எக்ஸாம் இருந்துச்சுன்றதுனால அவள் வந்து வரல, வீட்டில் தான் இருந்தா. அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால காலையில் சாப்பாடு அவளுக்கு கொடுத்துட்டு மதியத்துக்குமே அந்த சென்னா பிரியாணியே வச்சுட்டேன். அவள் சாப்பிடும்போது வந்து தயிர் வெங்காயம் போட்டுக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டான்றதுனால, சம்பல் போட்டுக்கிடுதேன்றதுனால காலையிலே பண்ணி வச்சுருந்தா நான் வெயிலுக்கு வந்து தயிர் புளிச்சு போயிடும்ன்றதுனால அந்த டயத்தில் போட்டுக்கிடுதேன்னு சொல்லினால வச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தோம். எக்ஸாம் இருக்குது அப்படின்னா எந்த வேலையுமே நான் வைக்க மாட்டேன். வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே மிஷினில் துணியெல்லாம் போட்டு காய போட்டுட்டு எல்லா வேலையுமே பார்த்துட்டு தான் நான் கிளம்பிட்டு இருந்தேன். 9 மணிக்கு அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நாங்கள் 8:15க்கு தான் நாங்கள் கூலாக கிளம்பிட்டு இருக்கோம். எதுக்கு எல்லாத்தையுமே கையில் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னா, காரில் வந்து நாங்கள் பேக் வந்து எப்போதுமே வச்சுருப்போம். பேக்கு, இந்த கம்பு பிடி பை எல்லாமே வச்சுருப்போம். எதுக்காக அப்படின்னா பெரிய பெரிய பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு வர்றதுக்காக இல்லை. போகிற வழியில் ஏதாவது காய்கறி, வெங்காயம், தேங்காய் அந்த மாதிரி கொஞ்சம் சீப்பாக கிடச்சிச்சு, இல்லை அப்படி கீரை வகைகள் அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கிட்டு வரலான்ட்டு எப்போதுமே பேக் ஏதாவது வச்சுருப்போம். அதனால் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறமா அம்மாவோட அண்ணன் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருந்தது. 2வது குழந்தை. மூத்த குழந்தையுமே நான் பார்க்க போகல. 2வது குழந்தைக்கும் பிறந்திருந்தது. நான் போக முடியல. பிள்ளைங்களுக்குலாம் எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. அப்போவும் ஸ்கூல் டேஸாக இருந்துச்சு. சரி, எப்போவுமே இவ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்கன்றதுனால 2 குழந்தையுமே சேர்ந்து போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த பாப்பாவுக்குமே நான் வந்து கவுன் எடுத்துகிட்டு தான் கிளம்பி போயிட்டு இருந்தோம். நான் தான் ஃப்ரெண்டில் உட்காந்து வந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நவீன் வந்து அவன் ஃப்ரெண்டில் வந்துட்டான். ஒன்று அவங்க அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டே வந்துட்டு இருந்தான். அது பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஏதாவது டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக நாங்கள் அவங்க இப்போ மதுரைக்கு போய் சேர்கிற நேரம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போயிருந்தோம். பையனோட பேர் பார்த்தீங்கன்னா பிரசன்ன கார்த்திக். பேரை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா என்னோட நவீன் கார்த்திக், என் தம்பியோட பையன் பேர் விஸ்வ கார்த்திக். எல்லாருமே படு சுட்டி அந்த கார்த்திக்னு வந்திருக்கு அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க அப்பா பயங்காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருந்தாலுமே குழந்தையெல்லாம் நல்லா பார்த்துட்டு கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு, அக்கா தங்கச்சி இது எல்லாமே என்னோட பெரியம்மா சித்தி பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்திருந்தோம். ஒரு தங்கச்சி மட்டும் மிஸ் ஆகிருக்கா. அவளுக்கு ஏதோ எக்ஸாம் இருந்துச்சுன்றதுனால அவள் வரலன்னு சொன்னாங்க. சொன்னாங்க. ஆனால் அவங்க பையன் பொண்ணு வந்திருந்தா. எல்லாருமே பார்த்துட்டு பேசிட்டு எனக்கு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு மெயினாக போகிறதுக்கு நான் 2 இதை எடுத்துக்கிடுவேன். ஒன்று வந்து எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருப்பாங்க. நம்ம பார்க்க முடியாத எல்லாருமே வந்திருப்பாங்க. டயத்தில் எல்லாரு கூடயுமே நல்லா பார்த்து பேசி ஜாலியாக பேசலாம். அப்புறம் இன்னொன்று வெரைட்டியாக சாப்பிடலாம். நம்மளே பொங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அங்கே வந்து கொஞ்சம் வெரைட்டியாக அதுவும் எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்றதுனால கண்டிப்பாக நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் எங்கள் மாமாவோட பேத்தி ஜூலி. அவளுக்கு பிறந்த குழந்தை. பையனுக்கும் நான் போய் பார்க்க போகலன்றதுனால இந்த பொண்ணையும் பார்த்துட்டு இவளுக்கு தான் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த பாப்பாவையும் பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு எல்லாரும், அதாவது எல்லாருக்குமே ஒவ்வொரு மன கஷ்டம் இருக்குது. எல்லாரையுமே அது எல்லாத்தையுமே மறந்து அவ்வளோ ஜாலியாக சூப்பராக பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் இருந்தது அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் தான் இருந்தோம். ஆனால் அந்த 3/4 மணி நேரத்துலையுமே அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாமே மறந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அந்த 1/2 மணி நேரத்தில் வந்து எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு கிளம்பி வந்தோம். சாப்பிட்டுட்டு நல்லா உடனே கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்து கிளம்பும் போதே நான் சொல்லிகிட்டே தான் வந்தேன் என் வீட்டுக்காரங்கிட்ட. அதாவது கொஞ்சம் வயசாகிக்கிட்டே போகுது, அதனால சுடிதார், சாரி எல்லாமே கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா தானே நமக்கு எடுத்து கொடுப்பாங்க அப்படின்றதுனால அவங்கள்ட்ட சொல்லிட்டு முன்னே. சரி, நவீனுக்கு வந்து பிறந்தநாள் வருது, அதனால சரவணா ஸ்டோர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்குன்னு உள்ளே போனோம். ஆனால் நான் 4 சாரி சுடிதார்னு கேட்டேன். எனக்கு 2 சாரி மட்டும் கேட்டுட்டு எடுத்து கொடுத்துட்டு ஏமாற்றி விட்டுட்டாங்க. அப்புறமா நல்லா எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்த்தோம். சரவணா ஸ்டோர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து அந்த பையன் பேர் விடுற பையன். அவன் வந்து முழிச்சிட்டான். நான் கிளம்புற டயத்தில் தான் முழிச்சான். அவனையுமே பார்த்து கொஞ்சிட்டு கொஞ்ச நேரத்தில் கையிலலாம் வச்சுட்டு கொடுத்துட்டு வந்தோம். ரொம்ப அதாவது குயிக்காக வரணும். ஏன்னா ஆர்த்தியை வந்து வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோன்றதுனால அவளுக்கு வந்து வேலை பார்க்கணும், அதாவது படிக்கணும், வேலை எதுவும் இருந்துடக்கூடாது அப்படின்னு நைட்டு வந்து சீக்கிரம் வந்தால் தான் அவன் நைட்டு முழிச்சு படிப்பா கொஞ்சன்றதுனால அப்படின்றதுனால குயிக்காகவே கிளம்பி வந்துட்டோம். அப்புறமா சரவணா ஸ்டோரில் போய் நவீனுக்கு ட்ரெஸ் எடுத்தோம். நல்ல பெரிய மால் மாதிரி கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. நம்ம சரவணா ஸ்டோரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 3-4 மடங்கு வந்து நல்ல பெருசுனே சொல்லலாம்.
இன்னொரு நாள் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னொரு நாள் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா ஆர்த்தியை வந்து நாங்கள் விட்டுட்டு போயிருந்தோன்றதுனால அவள் சொல்லிட்டா, நீங்கள் எல்லாரும் போயிட்டு வரீங்கன்றதுனால எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கூட்டிகிட்டு போங்கப்பா, நானும் வருவேன். நான் எடுக்கணும் இல்லையோ இல்லை, எனக்கு வந்து அதான் ரஃப்யூஸ் ட்ரெஸ் காட்டன் ட்ரெஸ் அவள் கேட்டிருந்தான்றதுனால கலெக்ஷன் அங்கே இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தா. பார்த்தா எப்போவுமே இந்த ஜவுளி கடைக்கு இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டத்துக்குலாம் போனோம் அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் நிறைய போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் அங்கேயும். பாவம் என்ன பாவம் செஞ்சாங்களோ அந்த பசங்களுக்கு வந்து எப்பவும் போல் ஒரு பேண்ட் ஷர்ட்டு இல்லைன்னா அந்த ஒரு 3/4 மாதிரி இல்லை ஒரு டிஷர்ட்டு ஒரு ஷர்ட்டு இதே தான் போட்டிருக்காங்க. ஆனால் குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து பசங்களாக இருந்தாலும் குட்டி பிள்ளைங்களுக்கு நல்லா வெரைட்டிஸ் இருந்துச்சு. அங்கே வந்து ரம்ஜான் கலெக்ஷன் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அங்கேயுமே நவீனுக்கு வந்து கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுலேயுமே அடித்து பிடிச்சி ஒரு 1/4 மணி நேரத்துலேயே செலக்ட் பண்ணியாச்சு ஒன்று. செலக்ட் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கலான்ட்டு போகும்போது உள்ளே நானும் போகிறேன். நீ போமா, நான் பெரிய பையன் ஆகிட்டேன், நீலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எனக்கு நினச்சி ஒரே சிரிப்பாக தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்க அப்பா மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ எவ்வளோ நம்ம ட்ரெஸ் போட்டு எடுத்தாலுமே ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் அது வந்து கட்டையாக போயிடுது. இல்லை அப்படின்னா இவங்களே போட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க பிள்ளைங்கன்றதுனால நிறையா ரூபா போட்டுலாம் நான் வந்து ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். அந்த ட்ரெஸ் அவனுக்கு எடுத்துகிட்டு ஒரு ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸும் ஒரு 3 செட்டு போல் எடுத்திருந்தேன் காட்டன் ட்ரெஸ்ஸு சம்மருக்கு போடுறதுக்கு. எனக்கு வந்து வாக்கிங் போகிற ஷூ வந்து கட் ஷூ கொஞ்சம் பழசாயிட்டுன்றதுனால ஒன்று பார்க்கலான்ட்டு போனோம். அந்த செப்பல்ஸுக்கு வச்சு ஷூஸ் எல்லாம் வச்சுருக்க கலெக்ஷன் பார்த்தா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் நல்ல வீடியோ எடுக்கல. நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது எடுத்தால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஏதாவது போனீங்க அப்படின்னா ஒரு விசிட் வந்து பார்த்துட்டு வாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் சாண்ட்விட்ச் அந்த பொட்டேட்டோ நவீன் கேட்டிருந்தான்றதுனால கொஞ்சம் கார்ன் எல்லாமே வாங்கிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே உடனே கிளம்பிட்டோம். எங்கேயுமே நாங்கள் நிற்கவே இல்லை. அப்புறமா வரும்போது சாத்தூரை தாண்டி நல்லா சூப்பராக இந்த சைடில் வந்து மேற்கு சைடில் வந்து சன் வந்து நல்லா மறைஞ்சிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அந்த இடமே நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த சைடில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிலா வந்து மேலே எழும்பிட்டு இருந்துச்சு. ஈஸ்ட் சைடில் வந்து நிலா அப்படியே மேலே வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்து நல்லா இறங்குறது. அந்த ரெண்டையுமே ஒரே சீனில் பார்க்குறோம். நீங்கள் பாருங்களேன், அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதை நேரில் பார்த்தேன். இது வந்து மறுநாள் விலாகு. வீட்டுக்கு வந்து 7 மணிக்கு சேர்ந்துட்டோம் அன்னைக்கு. மறுநாள் வந்து ஆர்த்திக்கு நவீனுக்கு வந்து ஆர்த்திக்கு எக்ஸாம் முடிஞ்சு அப்படியே கிளாஸ் ஆரம்பிச்சிட்டு, அதனால் 2 பேருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று சிம்பிளாக ஒன்று உங்களுக்கும் ஷேர் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பாதி வெங்காயம், பாதி குடமிளகா, கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி, அப்புறமா பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணினா நைட்டு ஃபுல்லாக ஊற போட்டுட்டு உப்பு சேர்த்து குக்கரில் அவிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறமா நல்ல ஒரு பெரிய உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. பாதி குக் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஃபுல்லாக மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சன்னா மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா கரிஞ்சிடாமல் அதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே வந்து குக் பண்ண சாதத்தை வந்து நான் ஆற வச்சுருந்தேன். அதையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இது வந்து ஃபைனலாக நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து பெப்பர் பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் நெய் சேர்த்துட்டேன்றதுனால ஃபைனலாக நெய் சேர்க்கலை. சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க லஞ்சு. இது செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோ தான் உள்ளே சேர்த்துருக்கோன்றதுனால அன்றைக்கி வந்து சேனக்கிழங்குல தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். சேனக்கிழங்கு ஃப்ரை வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா நல்ல கூழ் வத்தல், அப்பளம், ஊறுகாய் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து சேனக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். சேனக்கிழங்கு வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு பெருசாகவும் கட் பண்ணலாம். நான் வந்து மீடியமாக தான் அன்றைக்கி கட் பண்ணியிருந்தேன். உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கரம் மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா விரவி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விரவி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாவது நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கிரில் பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நவீனோட ரொம்ப ஃபேவரட். சூப்பராக இருக்கும். குழம்பு சாதம், கூட்டு, பொரியல் அந்த மாதிரி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது கண்டிப்பாக இவங்க அப்பா இருந்தாங்க அப்படின்னா மீதம் வைக்காமல் சாப்பிட்றாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு வந்து குழம்பு சாதம் அதாவது சாம்பாரை தவிர மற்ற எதுவும் கொடுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நவீன் வந்து கொஞ்சம் அப்படியே திருப்பி கொண்டு வரேன்றதுனால அவனுக்கு மட்டும் ஏதாவது நான் பொங்கின சாதத்துலேருந்து எடுத்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இந்த கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் போட்டு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் வைக்காமல் கொண்டு வந்துடுவான். அதனால் நான் ஆர்த்திக்குமே சேர்த்தே நான் ரெடி பண்ணிடுறேன். இனிமேல் வந்து அடிக்கடி கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்து நம்ம விலாகில் வந்து நிறையவே ஷேர் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள கிளப்பி விட்டதுக்கு அப்புறமா ஈவினிங் போல் பிள்ளைகள் வந்தோடனே டப்பா பார்த்திங்கன்னா நல்லா காலியாக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம்.
ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபீஸ் தான் நிறைய நம்ம சேனலில் இருக்கும். ஈவினிங் வந்து நவீன் பெல் அடிச்சுட்டு ஆள் காணாமல் போயிடுவான். கதவை திறந்து பார்த்துட்டுனா அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து தெரு ஃபுல்லாக சுற்றிட்டு தான் வருவான். உங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி ஏதாவது குறும்புத்தனமாக நிறைய பண்ணுவாங்களா அப்படின்றத, என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணுங்க என் கூட. உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா காலியாகி கொண்டு வருவாங்க, எதை வந்து காலி பண்ணாமல் அப்படியே கொண்டு வருவாங்கன்றதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நிறைய ரெசிபிஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஆல்ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் இன்னொரு vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.